கோவைக்கு புதிய விடியல், புதிய உதயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓராண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முதலில் ஓராண்டு காலம் கொரோனா பெருந்தொற்று அதிலிருந்து மீண்டு வந்த அந்த காலகட்டம், அதை தொடர்ந்து இப்பொழுது கோவைக்கென்று ஒரு புதிய பரிமாணத்தை, அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆவணம் இது. திமுகவின் கோவை ரைசிங் தேர்தல் அறிக்கை. கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக திமுக கோவை ரைசிங் தேர்தல் அறிக்கையை டிஆர்பி ராஜா, வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக், தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் வெளியிட்டனர். தேர்தல் அறிக்கையின் மீதுதான் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. உங்களுக்கே நல்லா தெரியும், திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் இந்த கடந்த 2.5-3 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஏறத்தாழ 80-90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசாக திராவிட நாயகன் அவர்களின் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, உதயசூரன் அரசு இன்று திகழ்கிறது. பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருந்துச்சு. அதுக்கு தீர்வும் நம்ம எட்டாமே இருந்தோம். இந்த தேர்தல் குறித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பாருங்க. உதாரணத்துக்கு முதல் பாயிண்டே பார்த்தீங்கன்னா, கோவை நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் சுற்றுச்சூழல், நம்ம குளங்களை பாதுகாத்தல், இதுக்கெல்லாம் தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதன்படி நானும் உள்ளாட்சியில் இருந்ததுனால, இப்போ அமைச்சரும் இங்கே இருந்ததுனால எல்லாம் கலந்து தேவைப்பட்ட வல்லுநர்களிடம் கலந்து தான் இது ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதனால இதெல்லாம் சீக்கிரம் அமலுக்கு கொண்டு ஒரு நல்ல வழிக்கு போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.